ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தா உண்மையாக பாகிஸ்தான் அணி பயப்படுறாங்க போல். அதனால தான் இந்திய அணிக்கு ஆப்போசிட்டாக அவங்க ஜெயிக்க மாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் அணி வேஸ்ட்டுங்க, இந்தியாவை அடிக்கிற அளவுக்குலாம் பாகிஸ்தான் அணிக்கு தகுதியே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணி எதிராக வெற்றி பெற்றிருக்காங்க T20 போட்டியில், அது உலகக்கோப்பையில். அது குறித்து முன்னாள் ஆஸ்திரேலிய அணியோட அதிரடி வீரர்னு சொல்லாங்க, ஒரு நட்சத்திர ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம், ஷெயின் வாட்சன் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இந்தியா வெற்றி குறித்து ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஷெயின் வாட்சன் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக உலகில் மிக மிக ஆபத்தான அணி இந்தியா தாங்க. பாகிஸ்தான் இந்தியா போட்டினாவே ரொம்ப இதுவாக பேசுகிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் அணி இந்தியாவை கம்பேர் பண்ணால் ரொம்ப ஒரு சின்ன டீம் தாங்க. பாகிஸ்தான் அணி இந்தியா அடிக்கிற அளவுக்கு ஒரு தகுதியான டீமாக இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியான பிளேயர்ஸ் இல்லை. கண்டிப்பாக இந்தியா வீழ்த்தனா இன்னும் நீங்கள் 20 போட்டி வச்சா கூட இந்தியா அணி தான் வெற்றி பெறுவாங்க, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்தளவுக்கு தரமான டீமாக இந்திய அணி இருக்காங்க. ஆஸ்திரேலியா அணி நேற்று தோற்றது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஸ்ரீலங்கா அணிக்கு ஆப்போசிட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் தான் நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் எங்கள் ஹிஸ்ட்ரி வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு சூப்பர் 8 சுற்று கூட தேர்வாகாமல் ஆஸ்திரேலியா போனதே கிடையாது. எங்கள் வரலாற்றில் இது ரொம்ப ரொம்ப மோசமான இயராக நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க பர்சனலாக ஆஸ்திரேலியா அணி இந்த மாதிரி வெளியேறது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஷெயின் வாட்சன் பார்த்தீங்கன்னா தலைவன் இந்தியாவை கொஞ்சம் பெருமை பற்றி பேசி ஆஸ்திரேலியா பற்றி மனம் உடைஞ்சிட்டாருன்னே சொல்லலாங்க. எஸ், ஆமாங்க, இந்தியா பற்றி அவர் பேசியிருக்குது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆஸ்திரேலியா அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். எஸ், ஆமாம், ஜிம்பாபே அணிக்கு எதிராக தோத்தாங்க. நேற்று ஸ்ரீலங்கா அணிக்கு ஆப்போசிட்டாகவும் தோத்துட்டாங்க. அது மூலிமா இன்றைக்கி ஜிம்பாபே விளையாடுறாங்க. ஓகே, இன்றைக்கி ஜிம்பாபே ஜெயிச்சா குவாலிஃபை டு 100%. அப்படி தோத்தா அடுத்து அந்த ரன் ரேட் முறையில் எதனா ஒன்று பார்த்து போவாங்க. அதனால் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய இதுன்னு சொல்லாங்க. ஏன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்திரேலியா இந்தியா குரூப்பில் இருக்காங்க, அதை நம்ம போலில் இருக்காங்க குரூப் ஸ்டேஜில். அவங்க வந்து கொஞ்சம் டஃப்பாக போகும் மேட்ச். அதுவும் சென்னையில் வேறு போட்டுதாங்க இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் சென்னையிலன்னு. ஆனால் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி போடுவாங்க சொல்லிட்டு எதிர்பார்க்கல, எல்லா நம்பிக்கையும் போயிட்டாங்க. ஒரு பக்கம் போட்டு விடுங்க, வந்து நம்மளுக்கு எதனா குரூப் ஸ்டேஜில் இல்லை செமிஃபைனலில் வந்து நமக்குன்னே வந்து நிற்பாங்க. அதெல்லாம் நம்ம வேணாம், ஆஸ்திரேலியா போய் தொட்டி விட்டுடலாம். அடுத்து நம்ம குரூப் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு குவாலிஃபைட் ஆகிருக்குது வச்சு பார்த்தா வெஸ்ட் இண்டீஸ் இருக்கிறாங்க. நம்ம வெஸ்ட் இண்டீஸ் நம்ம குரூப்பில் இருக்காங்க, சவுத் ஆஃப்ரிக்கானி நம்ம குரூப்பில் இருக்காங்க. நம்ம இப்போ ஜிம்பாவே ஆஸ்திரேலியாவான்னு சொல்லிட்டு ஒரு போட்டி போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஜிம்பாபே தான் இருக்கும் ஒரு குரூப் ஸ்டேஜ். அடுத்து ஒரு செமிஃபைனல் அந்த ரேஞ்சு போனால் கண்டிப்பாக ஒரு பெரிய போட்டி தேவைப்படும். பொறுத்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த போட்டி யார் வெற்றி பெற்றா, இந்த வேர்ல்டு கப்பு யார் வெற்றி பெறுவாங்க? பாகிஸ்தான் அணி இந்தியா ஜெயிச்சது குறித்தும் ஆஸ்திரேலிய அணி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் போனது குறித்தும் உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.